தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதன் மீதான விவாதம் இன்றும் நடைபெற உள்ளது. இன்று மாலையுடன் உறுப்பினர்கள் விவாதம் நிறைவு பெறும் நிலையில் நாளை அமைச்சர்கள் பதிலுரை வழங்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் போகும் வேகத்திற்கு ஒருமுறை வெற்றி பெற்றால் போதாது, ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார். சாம்பியன்ஸ் ஆப் தமிழ்நாடு 5 ஆண்டு கால விளையாட்டு சாதனை கொண்டாட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், நமது இளைஞர்களுக்கு படிப்பும் விளையாட்டும் இரு கண்களாக இருக்க வேண்டும் என்றார். திமுகவின் போராட்டமே 7.5% ஒதுக்கீட்டுக்கு காரணம் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய இபிஎஸ், அதிமுகவின் 7.5% ஒதுக்கீட்டுக்கு திமுக சொந்தம் கொண்டாடுவதா என ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பினார். மேலும் திமுக போராடியதற்கான ஆதாரத்தையும் அவர் கேட்டார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு நாளை முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை விருப்ப மனு விநியோகம் செய்யப்படும் என திமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. விண்ணப்பித்த பிறகு கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டால் கட்டணம் திருப்பி தரப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது தொகுதியில் போட்டியிட விரும்புவோர் 25,000 ரூபாயும், தனித்தொகுதி மற்றும் மகளிருக்கு 15,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என திமுக அறிவித்துள்ளது. விருப்பதாரர் முதலில் 1,000 ரூபாய் கட்டி விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசின் கடனை இரட்டிப்பாக்கியதுதான் திமுக அரசு ஆட்சி காலத்தில் செய்த சாதனை என பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் 2021-22 காலத்தில் தமிழ்நாட்டின் மொத்த அரசு கடன் 5,70,00,000 இருந்தது என்றும் 2025-26 பட்ஜெட் மதிப்பீட்டின்படி மொத்த கடன் 9,29,00,000 உயர்ந்துள்ளதாக சாடினார். பாஜக கூட்டணியில் இருக்கும் அதிமுக திரைமறைவில் ஒளிந்து கொண்டு பாஜகவின் திட்டங்களை தமிழ்நாட்டில் நிறைவேற்ற முயற்சி செய்வதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவால் தமிழ்நாட்டில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது என்றார். கனவு சொல்லுங்க என கேட்டுவிட்டு இளைஞர்களின் அரசு வேலை கனவை பறிக்கும் திமுக அரசின் ஆட்சி கனவு பறிக்கப்படும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். பல ஆண்டுகள் இழுத்தடிப்பிற்கு பின்னர் கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற உதவி பேராசிரியர் தேர்வு முடிவை நிதி நெருக்கடியை காரணமாக கூறி திமுக அரசு வெளியிடாததாக குற்றம் சாட்டியிருக்கிறார். திருச்சி விமான நிலையத்தில் எம்பி திருமாவளவன், எம்பி திருச்சி சிவா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் சந்தித்துக் கொண்ட புகைப்படம் இணையத்தில் வெளியாகியுள்ளது. இந்த புகைப்படத்தை தனது எக்ஸல பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் எம்பி திருமாவளவன், முறுவலிக்கும் முரண்கள் என தலைப்பிட்டிருக்கிறார். தேமுதிக கட்சி மக்களோடு மக்களாக களத்தில் நின்று அரசியல் செய்வதாகவும் 4ற்கு 4 அறையில் அமர்ந்து அரசியல் செய்யவில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தவேக தலைவர் விஜயை மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார். சென்னை அயனாவரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், தேமுதிக நிர்வாகிகள் விரும்பும் கூட்டணி அமையும் என்றார். கடந்த 8 நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளனர். உதவித்தொகையை 6,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதற்கிடையே சாலை மறியலில் ஈடுபட்ட 496 மாற்றுத்திறனாளிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை கைது செய்த போலீசார் சட்டவிரோதமாக கூடுதல், மாநகர காவல் சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் 496 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். சென்னை கோயம்பேட்டில் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகையை உயர்த்தி வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் இன்று முதல் ரமலான் நோன்பு கடைபிடிக்கலாம் என தமிழ்நாடு அரசின் தலைமை காசி உஸ்மான் மொய்தீன் பாகவி தெரிவித்திருக்கிறார். நேற்று மாலை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ரமலான் மாதத்திற்கான முதல் பிறை தென்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் புனித ரமலான் மாதத்தின் முதல் நோன்பு தொடங்கும் என தமிழ்நாடு அரசு தலைமை காசி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்.
இஸ்லாமியர்களின் புனித ரமணான் மாதம் தொடங்கிய நிலையில் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ரமணான் நோன்பை கடைபிடிக்க தொடங்கிய நிலையில் பள்ளிவாசலில் தாராவிக் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ரமணான் நோன்பு பண்டிகையை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்களில் இஸ்லாமியர்கள் இரவு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் பிறை தெரிந்த நிலையில் ரமணான் நோன்பு கடைபிடிக்கலாம் என தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமியர்களின் புனித ரமணான் மாதம் தொடங்கிய நிலையில் டெல்லியில் உள்ள ஜமா மசூதி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி முழுவதும் விழா கோலம் பூண்டுள்ளது. ஏஐ மாநாட்டுக்காக டெல்லிக்கு வருகை தந்துள்ள உலக நாடுகளின் தலைவர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். ஸ்பெயின் அதிபர் பெட்ரோரோ சாnchez, பின்லாந்து அதிபர் பெட்டரி வெர்போ, குரேஷிய பிரதமர் ஆண்ட்ரே பிளன்கோவிக், எஸ்டோனிய அதிபர் அலர் காரிஸ் உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் பலரும் ஏஐ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்துள்ளனர். டெல்லியில் நடைபெறும் ஏஐ உச்சி மாநாட்டிற்கு வந்த பூட்டான் பிரதமர் செரிங் டோப்கவை சந்தித்து பிரதமர் மோடி பேசினார். இதன் பிறகு இந்தியா பூட்டான் இடையிலான நட்புறவு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் களங்களை நோக்கி நகர உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் பிரதமர் செரிங் டோப்கேவுடனான சந்திப்பு மிக சிறப்பானதாக அமைந்ததாக தெரிவித்திருக்கிறார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் மும்பை நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு டெல்லிக்கு சென்றார். அப்போது பிரெஞ்சு கொடிகளை கையில் ஏந்தியபடி திரளான மக்கள் சாலையின் இருபுறமும் நின்று மேக்ரானுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதை கண்ட மேக்ரான் வாகனத்தில் இருந்து கீழே இறங்கி வரவேற்பு அளித்தவர்களோடு கைகுலுக்கி மகிழ்ந்தார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பிரதமர் மோடியுடன் இருப்பது போன்ற ஏஐ புகைப்படத்தை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்தது வைரலாகி வருகிறது. அந்த பதிவில் ஆம் இது ஏஐ படம்தான் என்றும் நண்பர்கள் சந்திக்கும் போது புதுமை படைக்கப்படும் எனவும் ஏஐ உச்சி மாநாட்டுக்கு தயார் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஏஐ தாக்கம் பற்றிய மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்துள்ள கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். தொழில்நுட்பம், ஏஐ, புதிய கண்டுபிடிப்புகள், இந்தியாவின் வளர்ந்து வரும் டிஜிட்டல் சூழல் அமைப்பை வலுப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து இருவரும் விவாதித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் நடைபெற்று வரும் ஏஐ உச்சி மாநாடு மேலும் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டு 21ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டுக்காக பல்வேறு நாட்டு தலைவர்கள் மற்றும் முன்னணி நிறுவனங்களின் சிஇஓக்கள் இந்தியா வந்துள்ள நிலையில் பொதுமக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. டெல்லியில் நடைபெற்று வரும் ஏஐ தாக்க மாநாட்டில் நொய்டாவைச் சேர்ந்த கோடியாஸ் பல்கலைக்கழக சார்பில் சீன நாய் ரோபோ காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததாக சர்ச்சை எழுந்த நிலையில் சம்பவத்திற்கு பல்கலைக்கழகம் மன்னிப்பு கோரியுள்ளது. மாநாட்டில் காட்சிப்படுத்தப்பட்டது சீனாவைச் சேர்ந்த யூனிட்ரோ கோட்டு ரோபோ என்பதை தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டினர். ராஜஸ்தான் சட்டமன்றத்தில் பாஜக பட்ஜெட்டை ஆண் குழந்தை என்றும் காங்கிரஸ் பட்ஜெட்டை பெண் குழந்தை எனவும் பாஜக எம்எல்ஏ பகதூர் சிங் கோலி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பெண் குழந்தையை தோல்வியாகவும் பலவீனமாகவும் சித்தரிக்கும் வகையிலான இவரது பேச்சுக்கு எதிர்க்கட்சியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். ஒடிசாவில் கரடியுடன் சண்டை போட்டு கணவரை காப்பாற்றியிருக்கிறார் ஒரு சிங்க பெண். மயூர்பஞ்ச் மாவட்டம் மிலு கிராமத்தைச் சேர்ந்த மால்டே சோரன் தனது மனைவி லிலி சோரனோடு அடர்ந்த காட்டிற்குள் இலைகள் சேகரிக்க சென்றபோது திடீரென 6 கரடிகள் அடங்கிய கூட்டம் தம்பதியை சுற்றி கொண்டது. இதில் ஒரு கரடி மால்டே சோரன் மீது பாய்ந்து தாக்கவே தான் வைத்திருந்த கோடாரியால் கரடியை தாக்கி விரட்டினார். டெல்லியில் நடைபெற்று வரும் ஏஐ உச்சி மாநாடு காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் மாநாடு நடைபெற்று வரும் நிலையில் உலக தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். ஏஐ மாநாட்டில் சீன ரோபோவை தங்களது தயாரிப்பு என பொய் கூறிய விவகாரம் தொடர்பாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கல்கோட்டியாஸ் பல்கலைக்கழகம் மன்னிப்பு கோரியுள்ளது. அரங்கை நிர்வகித்த தங்களது பிரதிநிதிகளில் ஒருவர் தவறான தகவலை தெரிவித்ததாகவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் உணர்வை புரிந்து கொண்டு தங்களது அரங்கை காலி செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது.
பஞ்சாபில் பட்டப்பகலில் மற்றொரு ஆளும் கட்சி நிர்வாகி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தான்சார் மாவட்டம் தாதியான் மகாந்தா கிராம பஞ்சாயத்து தலைவரான ஹர்பரீந்தர் சிங் உறவினரின் திருமணத்தில் பங்கேற்க சென்றபோது 2 வீலரில் வந்த 3 பேர் சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றனர். தலைநகர் டெல்லியில் 15 நாட்களில் 807 பேர் காணாமல் போனது தொடர்பாக டெல்லி காவல்துறை, டெல்லி அரசு, மத்திய அரசு பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. காணாமல் போன 807 பேரை கண்டுபிடிக்க உத்தரவிடக் கோரி ஜெய்தாதேவ் சர்க்கார் என்பவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொது மனு தாக்கல் செய்திருந்தார். டெல்லியில் நேற்று நடைபெற்ற AI உச்சி மாநாட்டில் பல்வேறு முன்னணி நிறுவனங்களோடு கலந்துரையாடியதாக அமைச்சர் TRB ராஜா தெரிவித்திருக்கிறார். எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் AI தொழில்நுட்பத்தை வெறும் பேச்சு பொருளாக அல்லாது தொழில் மற்றும் நிர்வாக திட்டமாக அணுகி வருவதாக கூறினார். காவல்துறை அத்துமீறலை கண்டித்து ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியில் அங்கன்வாடி பணியாளர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அண்ணா சாலையில் நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி பணியாளர்களை போலீசார் அடாவடித்தனமாக கைது செய்ததை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் சிறிது நேரம் போக்குவரத்து முடங்கியது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் 22 பேரையும் 4 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து கைது செய்தனர். பின்னர் காங்கேசன் துறைமுகாமிற்கு அழைத்துச் சென்று மீனவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை வரும் பிப்ரவரி 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது குடும்பத்தினர், சகோதரர்கள் மீதான அளவுக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. கரூர் MP ஜோதிமணி குறித்து இழிவாக பேசியதாக பாஜக கரூர் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அகில இந்திய மகிழா காங்கிரஸ் சார்பாக DGP அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ராகுல் காந்தியை ஜோதிமணியோடு இணைத்து பேசியதாக புகார் மனு கொடுக்கப்பட்டது. நீட்டை ஒழிக்க முடியாது என்பது தெரிந்தும் பொய் வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி திமுக ஆட்சிக்கு வந்ததாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் ஒழிப்பு என மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கியதாக சாடினார். பணிபுரியும் ஆசிரியர்களுக்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் 2026ஆம் ஆண்டிற்கான டெட் தேர்வுக்கான விண்ணப்பம் தொடங்கியுள்ளது. நேற்று முதல் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்திருக்கும் நிலையில் கடைசி நாள் ஏப்ரல் 10ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயி தீக்குளித்த விவகாரத்தில் தனியார் நிதி நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்து மேலாளர் கைது செய்யப்பட்டதாக தமிழ்நாடு காவல்துறை தெரிவித்துள்ளது. கடன் தவணையை செலுத்தவில்லை என கூறி JCB வாகனத்தை பறிமுதல் செய்ய நிதி நிறுவன ஊழியர்கள் சென்று மிரட்டியதால் பெண்ணைவளம் விவசாயி அப்பாஸ் தீக்குளித்தார். சென்னையில் தோமுசா அலுவலகத்தில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்ற நிலையில் இடைக்கால நிர்வாகிகள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலறிந்து விரைந்து சென்ற போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் ஒரு தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மயிலாப்பூர் ரயில் நிலையத்தில் உள்ள லிப்ட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வழியில் நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் போராடி லிப்டில் சிக்கியிருந்த 10 பெண்களையும் பத்திரமாக மீட்டனர். இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சியில் 278 புதிய சாலைகள் அமைப்பதற்கான டெண்டர் விடப்பட்டுள்ளதாகவும் வரும் மே மாதத்திற்குள் பணிகள் முழுமையாக முடிக்கப்படும் என்றும் மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்திருக்கிறார். மாநகராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் மக்களை தேடி மாநகராட்சி திட்டத்தின் மூலம் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் மாங்கோட்டை ஊராட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற ஊழல் பட்டியல் என பேனர் வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதில் குறிப்பாக ரோடு போட்டதாக கணக்கு இருக்கு, ஆனால் ரோட்டை காணோம் என குறிப்பிட்டிருந்த நிலையில் அதனை போலீசார் அகற்றியது குறிப்பிடத்தக்கது.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மூட்டை தூக்கும் தொழிலாளி மீது நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கருப்பையா என்பவர் பழுதான லாரியில் இருந்த நெல் மூட்டைகளை மற்றொரு லாரிக்கு மாற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது நெல் மூட்டைகள் திடீரென சரிந்து விழுந்து அவர் உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதிதாக கல்குவாரி அமைக்க அனுமதி வழங்க தடை விதிக்க கோரிய மனுவிற்கு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மற்றும் கனிம வளத்துறை இயக்குநர் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அனுமதியை மீறி கல்குவாரியை நடத்துவதால் விவசாய நிலங்கள் முற்றிலும் மாசடைவதாக தனலட்சுமி மனு தாக்கல் செய்திருந்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்ததை தொடர்ந்து பள்ளியில் உயிரிழந்த மாணவரின் உடலை பெற்றோர் பெற்றுக் கொண்டனர். திருப்பூர் கணக்கம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்த தண்டகவுண்டன் புதூரைச் சேர்ந்த தீபக் உணவு இடைவேளையின் போது வகுப்பறையில் மயங்கி விழுந்து இறந்த நிலையில் மரணத்தில் மர்மம் இருப்பதாக பெற்றோர் புகார் அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளம்பெண்ணை கைது செய்த போலீசார் 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் குடையனூர் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரின் மனைவி வைரம் என்பது தெரிய வந்தது. கோவில் திருவிழாவில் இளம்பெண் மீது தடியடி நடத்திய தலைமை காவலர் மீது விழுப்புரம் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திண்டிவனம் கரியன் தெரு ரோசனைப்பட்டை பகுதியைச் சேர்ந்த சபரீஸ்வரன் மனைவி தேவி தீர்த்தக்குளம் அங்காளம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த போது தலைமை காவலர் அன்புமணி தடியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. தேனி புதிய பேருந்து நிலையம் பகுதியில் பூ விற்கும் பெண்ணிடம் 1 வயது குழந்தையை விட்டு சென்ற பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். கை குழந்தையோடு வந்த பெண் தான் கழிவறைக்கு செல்ல வேண்டும் என கூறி குழந்தையை பூ விற்கும் பெண்ணிடம் விட்டு சென்ற நிலையில் நீண்ட நேரமாகியும் வராததால் அந்த பெண் போலீசில் புகார் அளித்தார். சென்னை அடுத்த மாங்காடு பகுதியில் தாய்ப்பால் கொடுத்த போது மூச்சு திணறல் ஏற்பட்டு பிறந்து 10 நாட்களே ஆன ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மாங்காடு கீழ் ரகுநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த இம்ரான் ஸ்ரீதேவி தம்பதிக்கு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பிறந்த ஆண் குழந்தை உயிரிழந்தது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கொய்யாத்தோப்பு, சிந்தாதிரிப்பேட்டை, காக்ஸ் குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள குடியிருப்புகளை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆய்வு செய்தார். அப்போது குடியிருப்பு வளாகத்தின் முகப்பு தோற்றம், வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சூழ்ச்சி செய்து ஆட்சியை பிடிப்பதுதான் பாஜகவின் தந்திரம் என்றும் அதற்கு அதிமுக ஏ-டீமாக செயல்படுகிறது என MP தயாநிதி மாறன் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் பாஜகவின் முக்கிய கொள்கையே தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் அழிப்பதுதான் என கடுமையாக சாடினார். மதுரை ஒத்தக்கடை முதல் திருமோகூர் வரை வேகத்தடை மற்றும் CCTV கேமரா பொருத்த கோரிய வழக்கில் மாவட்ட ஆட்சியர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த பகுதியில் போக்குவரத்து அதிகம் உள்ளதால் காலை மாலை வேளைகளில் சாலையை கடப்பதில் மிகுந்த சிரமம் உள்ளதாகவும் அடிக்கடி விபத்துகள் நேரிடுவதாகவும் கூறி பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நாகை மாவட்டம் பிரதாபராமபுரம் பகுதியில் பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் நடத்திய அதிமுக நிர்வாகி உட்பட 5 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பெண்கள் மீது தாக்குதல் நடத்தி வாகனங்களை உடைத்து வன்முறையில் ஈடுபட்ட வீடியோ வெளியான நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சென்னை அண்ணாநகர் பகுதியில் உள்ள தனியார் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் பயிற்சிக்கு வந்த பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பயிற்சியாளரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பயிற்சியாளர் மணிமாறன் என்பவர் மீது மாணவி அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் போக்குவரத்து ஊழியர்கள் இடையே ஏற்பட்ட தகராறில் அரசு பேருந்து நடத்துனர் மீது மற்றொரு அரசு பேருந்து ஓட்டுநர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனி பேருந்து ஓட்டுநர் அக்பர் அலி மற்றும் உடுமலை பேருந்து நடத்துனர் தங்கவேல் இடையே யார் முன்னால் செல்வது என்பதில் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்ற நபரை தேனி போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அந்த நபர் தனது கழுத்தை அறுத்துக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்திற்கு உதவி செய்ததாகவும் அந்த குடும்பத்தில் 14 வயது சிறுமி மாயமான வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி தேனி போலீசார் கைது செய்ய முயற்சிப்பதாகவும் கழுத்தை அறுத்துக் கொண்ட சரத்குமார் தெரிவித்திருக்கிறார்.
போலி தடையில்லா சான்று வழங்கி சென்னையில் 72 பெட்ரோல் பங்குகள் அமைக்கப்பட்டது தொடர்பான மோசடி குறித்து சிபிஐ விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெட்ரோல் பங்க் அமைப்பதற்கு காவல்துறை தரப்பில் இருந்து வாங்க வேண்டிய தடையில்லா சான்றுகளை போலியாக தயாரித்து எண்ணெய் நிறுவனங்களிடம் இருந்து உரிமம் பெறப்பட்டுள்ளதாக விபிஆர் மேனன் என்பவர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். மதுரை ஆவின் பால் பண்ணை அலுவலகத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி ஜப்தி செய்த சுமார் 1,25,00,000 மதிப்புடைய பொருட்களை ஏற்றிய வாகனம் மற்றும் நீதிமன்ற பணியாளர்களை வெளியேற விடாமல் கேட்டை பூட்டி மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உயர் அதிகாரிகளிடம் பேசிவிட்டு வருவதாக கூறி காலை முதல் மாலை வரை பொது மேலாளர் அலட்சியம் காட்டியதாக நீதிமன்ற பணியாளர்கள் மற்றும் மனுதாரர்கள் புகார் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகர்மன்ற கூட்டத்தில் நகராட்சி பொறியாளரை அவமதிக்கும் விதமாக கவுன்சிலர் பேசியதாக கூறி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. 20வது வார்டு கவுன்சிலர் ஷேக் ஹுசேன் நகராட்சி பொறியாளரை திறனற்றவர் என்பது போல பேசியதாக கூறப்படுகிறது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி வே ஆறுசாமி கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்ததோடு காப்பீட்டு திட்டம், பாதுகாப்பு உபகரணங்கள் என 1,05,00,000 ரூபாய் மதிப்புடைய நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மயிலாடுதுறை அருகே உள்ள ஆனைமேலகரம் ஊராட்சியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. அக்டோபர் மாதம் பணிகள் துவங்கப்பட்ட நிலையில் கடந்த 4 மாதங்களாக ஜல்லிக்கற்கள் மட்டும் போடப்பட்டு பணியை தொடராமல் வைத்திருப்பதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை அருகே உள்ள குழந்தைகள் மையம் இடிந்துவிடும் நிலையில் உள்ளதால் அதனை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. மேலும் மின்சார வசதியின்றி குழந்தைகள் தவித்து வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதனை கூட கவனிக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. திமுக அரசை கண்டித்து கடலூரில் பாஜக சார்பாக நடைபெற்ற போராட்டத்தில் பட்டியலின மக்கள் என்று ஏன் சொல்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பிய இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கிருந்த பாஜகவினர் இளைஞரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். பெரம்பலூரில் அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் தமிழ் கூடல் நிகழ்வில் பேசியதற்கு கிடைத்த பரிசுத் தொகையை வைத்து மாற்றுத்திறனாளி மாணவனுக்கு புத்தாடை எடுத்துக் கொடுத்து மகிழ வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சரவணன் என்ற அரசு பள்ளி ஆசிரியர் அவருடைய பள்ளியில் படிக்கும் மாணவனுக்கு புத்தாடை வாங்கி கொடுத்திருக்கிறார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உறவினர்கள் சொத்தை அபகரிக்க முயற்சிப்பதாக முதியவர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வளர்ப்பு தந்தை காசிலிங்கம் கொடுத்த சொத்தை அவரது தம்பி ஆறுமுகத்தின் மருமகள் தனலட்சுமி போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயல்வதாக பழனி என்ற முதியவர் புகார் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் அருகே ஆடிட்டர் வீட்டில் நகை திருடிய அவரது மகனின் நண்பனை கைது செய்த போலீசார் 63 சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர். ஆடிட்டர் ராஜனின் மகன் ஜெயகிருஷ்ணா வீட்டை பூட்டிவிட்டு மறைவான இடத்தில் சாவியை வைத்துவிட்டு சென்ற நிலையில் அவரது நண்பன் மயில்சாமி வீட்டை திறந்து கைவரிசை காட்டியிருக்கிறார். சென்னை சேத்துப்பட்டு MCC மேல்நிலைப்பள்ளியில் மாணவர்களுக்கான மாதிரி விமானங்களின் கண்கவர் வான்வழி கண்காட்சி நிகழ்வு நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு மாணவர்களால் கட்டமைக்கப்பட்ட மாதிரி விமானங்களின் கண்கவர் வான்வழி கண்காட்சியை கண்டு களித்தார். சென்னை பாலவாக்கத்தில் மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா LLBயின் புதிய பிரம்மாண்ட பிரீமியம் விற்பனை நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்த கிளையும் பழமை மாறாமல் அதே சுவையுடன் ஜிகர்தண்டா வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய சிக்னலில் கல்லூரி மாணவர்கள் மைம் ஷோ நடத்தி வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் விபத்தில்லா சாலையை உருவாக்கவும் பூக்கடை போக்குவரத்து காவல்துறையினர் கல்லூரி மாணவர்களோடு இணைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் உண்டியலில் 1,21,79,000 ரூபாய் பக்தர்கள் காணிக்கை செலுத்தியதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மீனாட்சியம்மன் கோவில் மற்றும் 10 உபகோவில்களின் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. இதில் 342 கிராம் தங்கம், 308 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது.
காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவில் உண்டியலில் 46,38,000 ரூபாய் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அனைத்து உண்டியல்களும் திறக்கப்பட்டு கணக்கிடப்பட்ட நிலையில் 4 கிலோ தங்கம் மற்றும் 181 கிலோ வெள்ளி காணிக்கையாக கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை அவ்வளவு சுலபமானதாக இல்லை என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க மத்தியஸ்திலான அமைதி பேச்சுவார்த்தையில் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள், சப்போர்ஜியா அணுமின் நிலையம் போன்ற முக்கிய விவகாரங்களில் கருத்து வேறுபாடுகள் நீடிப்பதால் பேச்சுவார்த்தை கடினமாக இருந்ததாக கூறினார். பால்டிக் கடல் பகுதியில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அதிகரித்திருக்கும் நிலையில் ஜெர்மனியில் நேட்டோவின் ஸ்டெட்ஃபாஸ்ட் ஸ்டாட் 26 பயிற்சி நடைபெற்றது. புட்லோஸில் ஜெர்மன் ராணுவ பயிற்சி நிலைய பகுதியில் உள்ள கடற்கரையில் ராணுவ டாங்கி வாகனங்கள், கப்பல்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டதையும், ஹெலிகாப்டரில் இருந்து வீரர்கள் தரையிறங்கும் பயிற்சிகளில் ஈடுபடுவதையும் காணலாம். பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் அடாவடியாக நிலங்களை கையகப்படுத்தும் இஸ்ரேலுக்கு இஸ்லாமிய நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. மேற்கு கரை பகுதியில் யூத குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் நோக்கில் அங்குள்ள நிலங்களை இஸ்ரேல் கையகப்படுத்தி வருகிறது. இதற்கு சவுதி அரேபியா, UAE, ஜோர்டான், கத்தார், பாகிஸ்தான், துருக்கி, இந்தோனேஷியா, எகிப்து ஆகிய நாடுகள் கூட்டாக கண்டனம் தெரிவித்துள்ளன. இஸ்லாமியர்களின் புனித ரமலான் மாதம் தொடங்கியுள்ள நிலையில் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்கள் தொழுகைக்கு மசூதிகள் இல்லையே என வேதனை தெரிவித்துள்ளனர். காசாவில் பிரபலமான அல் ஹசைனா மசூதி உள்ளிட்ட பல்வேறு மசூதிகள் மற்றும் வீடுகளை இஸ்ரேல் ராணுவம் குண்டு வீசி அழித்துவிட்டது. அல் ஹசைனா மசூதியை சுற்றி காசா மக்கள் தற்காலிக கூடாரம் அமைத்து தங்கியுள்ள காட்சிகளை காணலாம். இந்தோனேசியாவில் புனித ரமலான் மாதம் இன்று தொடங்குவதை முன்னிட்டு ஜகார்த்தாவில் உள்ள இஸ்திக்லால் பெரிய மசூதியில் முஸ்லிம்கள் தராவிக் தொழுகையோடு நோன்பு காலத்தை தொடங்கினர். நேற்று மாலை நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் திரளான முஸ்லிம்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். ருமேனியாவில் பனிப்புயல் ஏற்படுத்திய பேரழிவால் கார் உள்ளிட்ட வாகனங்கள் ஒருபுறம் பனிக்குவியல்களுக்குள் சிக்கிக்கொள்ள, மறுபுறம் மக்கள் மின்சாரமின்றி தவித்து வருகின்றனர். ருமேனியாவில் திடீரென வீசிய பனிப்புயலால் சாலைகள் முழுவதும் பனிக்கட்டிகளால் மூழ்கிய நிலையில் விமான நிலையத்தையும் பனிக்கட்டிகள் சூழ்ந்ததால் விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. சாம்பல் புதனை முன்னிட்டு இத்தாலியின் ரோம் நகரில் உள்ள வாட்டிகன் பேராலயத்தில் போப் லியோ தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். முன்னதாக போப் லியோ தலைமையில் கிறிஸ்தவர்கள் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று வாட்டிகன் பேராலயத்தை அடைந்தனர். சீனாவின் ஹூபே மாகாணத்தில் பட்டாசு விற்பனை செய்யும் கடை வெடித்து தீப்பிடித்ததில் 12 பேர் கொல்லப்பட்டனர். சீனாவில் சந்திர புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தொடங்கியுள்ள நிலையில் சியாங்கியாங்கில் உள்ள பட்டாசு சில்லறை விற்பனை கடையில் திடீரென பட்டாசுகள் வெடித்து சிதறியது. இதில் கடை ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் 12 பேர் உயிரிழந்தனர். இந்தோனேஷியாவின் மேற்கு சுமத்ரா தீவில் உள்ள மராபி எரிமலை வெடித்து சிதறியதால் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. எரிமலை சாம்பல் வெடித்து விண்ணை முட்டும் அளவுக்கு சிதறியதால் அதனை சுற்றி 3 கிலோமீட்டர் அளவுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் நமீபியாவிற்கு எதிராக சிறப்பாக விளையாடியதன் மூலம் ICC T20 பேட்ஸ்மேன்கள் தரவரிசையில் இந்திய தொடக்க வீரர் இஷன் கிஷன் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்திருக்கிறார். அவர் 17 இடங்கள் உயர்ந்து 8வது இடத்தை பிடித்து 732 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். அதேபோல இந்திய வீரர் திலக் வர்மாவும் ஒரு இடம் முன்னேறி 4ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. இந்தியா, ஜிம்பாப்வே, தென்னாப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் ஆகியவை ஒரே பிரிவிலும், மற்றொரு பிரிவில் பாகிஸ்தான், இங்கிலாந்து, இலங்கை, நியூசிலாந்து அணிகள் இடம்பெற்றுள்ளன. இன்றுடன் லீக் ஆட்டங்கள் நிறைவடையும் நிலையில் வரும் 21ஆம் தேதி சூப்பர் 8 சுற்று தொடங்க உள்ளது. பாகிஸ்தான் ஹாக்கி அணி வீரர்கள் ஆஸ்திரேலியாவில் பாத்திரம் கழுவியதாகவும் கழிப்பறைகளை சுத்தம் செய்ததாகவும் அணியின் கேப்டன் அம்மார் ஷகில் பட் உண்மையை போட்டு உடைத்திருக்கிறார். மேலும் சரியான ஓய்வு நேரம் இல்லாததால் வீரர்கள் மனரீதியாக பாதிக்கப்பட்டதாகவும், இதுபோன்ற சூழலில் பாகிஸ்தானுக்காக எவ்வாறு சிறப்பாக செயல்பட முடியும் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் ராதிகா நடித்துள்ள தாய் கிழவி திரைப்படத்தின் ஸ்கிரிப்ட் டு ஸ்கிரீன் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் திரைப்படம் தொடக்கம் முதல் ரிலீஸ் வரையிலான பணிகளின் போது எடுக்கப்பட்ட காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த திரைப்படத்தின் வெளியீட்டிற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன.
கதைக்களத்தில் உருவாகியிருக்கும் ஓ பட்டர்ஃப்ளை திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்று வெளியாகிறது. ஆன்டிகல் சினிமா மற்றும் பாலம்பூர் டாக்கீஸ் இணைந்து தயாரித்திருக்கும் இத்திரைப்படத்தை விஜய் ரங்கநாதன் எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்த நிலையில் தற்போது டீசர் வெளியாகி வரவேற்பை பெற்றிருக்கிறது. அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு இடையே செல்ஃபி வீடியோ எடுத்த திவாகர் நடிப்பு அரக்கன் என்று கத்த மாணவர்களும் நடிப்பு அரக்கன் என்று கூச்சலிடும் வீடியோ வெளியான நிலையில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சமீப காலமாக இன்ஸ்டா பிரபலங்களை பள்ளி கல்லூரிகளில் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கும் கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது. தென்னிந்திய சினிமா உலகில் முன்னணி நடிகையாக விளங்கும் நடிகை நித்யா மேனன் கியூரி புரொடக்ஷன்ஸ் என்ற புதிய தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். நடிக்க தொடங்கிய முதலே தயாரிப்பு நிறுவனம் தொடங்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்ததாகவும் தற்போது நோக்கம் நிறைவேறியுள்ளதாகவும் நித்யா மேனன் சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் குடத்தூரை அடுத்த வெள்ளனூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அழகுநாச்சியம்மன் கோவில் 57ஆம் ஆண்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து எடுத்து சாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அடுத்த பெரியாங்குப்பத்தில் 7 கிராம மக்கள் சேர்ந்து நடத்திய ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் மாசி மாத பூங்கரக திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். இதனையொட்டி சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இன்ஃபினிக்ஸ் நிறுவனத்தின் நோட் எட்ஜ் 5G ஸ்மார்ட் போன் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது. மீடியாடெக் டைமென்சிட்டி 7100 சிப் செட், 6500 mAh பேட்டரி மற்றும் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வழங்கப்படுகிறது. இந்தியாவில் போனின் ஆரம்ப விலை 21,999 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஜாவா 42 மோட்டார் சைக்கிள் புதிதாக ஐவரி வண்ணத்தில் அட்டகாசமான லுக்கில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பைக்கின் என்ஜின் மற்றும் திறனில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இருப்பினும் பைக்கின் விலை மட்டும் 2000 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1,85,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.